நண்பர்களே, ஒரு முட்டாள் கழுதையை பற்றிய கதை கேட்போம் வாருங்கள். ஓங்கி வளர்ந்த அழகான பசுமையான காடு ஒன்று இருந்தது. அங்கு புலி, சிங்கம், யானை போன்ற விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு கழுதையும் வாழ்ந்து வந்தது. அது ஒரு முட்டாள் கழுதை. அதனால் அதனை யாரும் நண்பனாக சேர்த்து கொள்ளவில்லை. இருப்பினும் அது தன் மனதுக்குள்ளே கூறிக்கொண்டது, இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நண்பன் கிடைக்காமல போய்விடுவான். இந்த காட்டில் ஒரு முட்டாள் கழுதை இருப்பதாக சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட முட்டாளாவன்? அவனிடம் பழகிதான் பார்ப்போமே. வணக்கம் கழுதை நண்பனே, நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளாய். என்னை உனது நண்பன் ஏற்றுக்கொள்வாயா? அப்படியா? இதை கேட்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் ஒரு நண்பன் கிடைத்து விட்டான், எனக்கும் ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். காட்டிற்கு வெளியே அதன் அருகாமையில் ஒரு செழிப்பான கிராமம் இருந்தது. இந்த கிராமம் மிகவும் செழிப்பாக உள்ளது. ஆமாம் கழுதை நண்பனே. பார்த்தாயா, எல்லோரும் என்னை முட்டாள் என்றார்கள். நான் இந்த இடத்திற்கு உன்னை அழைத்து வந்ததால் தான் இன்று நமக்கு நல்ல வேட்டை. ஆமாம் ஆமாம், நீ புத்திசாலிதான். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், எல்லோரும் வாங்க, ருசித்து ருசித்து போங்க. தோட்டத்தில் பழுத்து தொங்கிய பழங்களை இரண்டும் கிராமத்தாருக்கு தெரியாமல் வயிறு முட்ட ரசித்து ருசித்து உண்டன. ஆஹா, என்ன ருசி என்ன ருசி, இதுவல்லவா சொர்க்கம். தென்றல் காற்றின் இனிமையும் பழங்களின் சுவையும் கழுதையை மிகவும் கிறங்கடித்தது. எல்லாம் சரியாகத்தான் உள்ளது, ஆனால் ஏதோ ஒரு குறை காணப்படுகிறது. என்ன குறை உள்ளது? இந்த இனிமையான தருணத்தில் இசை இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே சுற்றிலும் கிராமத்தவர்கள் உள்ளார்கள். நீ பாடினால் அவர்கள் நம்மை தாக்குவார்கள். எச்சரிக்கை! உனக்கு ஆர்வமில்லை என்றால் விட்டுவிடு, நான் பாடத்தான் போகிறேன். நான் சொன்னால் நீ கேட்பதாக தெரியவில்லை. என்னை ஆடவிடு சாமி, நான் ஓடி ஒளிந்து கொள்கிறேன். அங்கே நடமாடிக்கொண்டிருந்த கிராமத்தவர்களுக்கு கழுதையின் சத்தம் கேட்டது. நரியின் பேச்சை மீறிய கழுதைக்கு ஊர் மக்கள் தர்ம அடி கொடுத்தனர்.
தன் அனுபவத்தினால் மட்டுமே பாடம் கற்றுக்கொள்வான். நன்றி நண்பர்களே.